இனி எல்லாமே உனக்கு நல்லா தான் மாப்பிள்ள நடக்கு. சொல்லி முடிக்கல, இங்கே பாரு. கருஞ்சுருட்டு இருக்கு, குடிக்கிறியடா? உண்டுக்கு தெரிய போது பாரு. அந்த மட்டுக்க ஆதி சாமியா போனாலும் மீதியா சாமி காப்பாற்றி கொடுத்துருச்சு. உடம்பு விவசாயம் பார்க்கக்கூடாதா, மனசு பார்க்கணும். டேய் சாங்க, நீ உங்கள் அண்ணன் ஆளுக்கு ஒரு விதை முட்டையை தூக்கி போய் வீட்டில் போட்டு வாங்கடா. கேரளாவுக்கு போன உடனே மறந்துடாமல் காகிதம் போடு. 30 ஏக்கர் அடிக்கலாம் போலையே. ஏதோ கையில எல்லாம் விட்டுட்டு மிஷினை கொண்டு வந்துட்டாங்க. இப்போ குனிஞ்ச போட்டு இதை பிடிச்சி அறுத்து விட்டுறவா? நல்லா கொரன்னு அறுத்து விடுங்க. சொல்றா, யாரும் கண்ணு வச்சிருவாங்க. டவுசரை போடுறா. ஏன் நான் இங்க இருக்கேன். தொட்டிச்சி வந்தாளாடி? இல்லையே, என்ன சொல்ற? துணி அறுத்ததுக்கு பெல்ட் அறுத்து விட்டுருக்கலாம்ல. பதட்டத்தில் அவனுக்கு தோணுனதை செஞ்சுருக்கான்டா. உயிரை காப்பாற்றந்தே பெரிய லாபம்னு நினை. அந்த ஊர் ஆள் இருந்தாங்களேடா. சே, யாரும் தப்பாக பார்க்கலாம் மாப்பிள்ள. மாமா வேற பக்கத்தில் இருந்தார். டக்குன்னு வேட்டியை வந்து பொத்தி விட்டு இருக்காரு. நான் ஐக்கு வரல, காய் வெட்டியாக்கான். டேய், அதை கூட பற்ற வச்சு தரேன். ஏய் வெண்ண, அந்த சுச்சி மாதிரி இருக்கிறத கூட, அது என்னன்னு தான் பார்ப்போம். ஐய், அரைக்கட்டி அடிச்சு அதோட மரியாதையை கெடுத்து போட்டியடா. முல்லை மாதிரி பல. சரி, திருப்பிட்டு கூட வெண்ண. சரிப்படி பூஜை செம்மையா வாங்க போற பாரு.
டேய் மரத்துலேருந்து தேங்காய் விழுந்துக்கடா புளுத்தியாண்டி. ம் அவங்க சித்தப்பா வீட்லேயும் வழியன்னு சொல்கிறாங்க. தேடி பார்ப்போம். அத்தை நீ பாட்டுக்கு ஊரெல்லாம் உழைச்சிக்கிட்டு இருக்காத, 2 நாளில் கண்டுபிடிச்சிருவோம். அர்த்தம் பொருத்தம் இல்லாமல் இதையா நான் சொல்லுவேன். சின்ன பிள்ளையா இருந்தாலும் அவன் காரியம் வந்துருமா பாரு. தொட்டுச்சிக்கு இருளாயே தொத்தல இங்க வாவே. இந்த கோதுமைய தேங்காய் விட்டு எடுத்துட்டு வர சொல்லுவோமா? போயா, மூலையில் அந்த ஏணி இருக்கு, எடுத்துகிட்டு போய் கொளார ஏறி இறங்கு. எக்கா தொட்டிச்சி தான் போட்டிருக்கா. தபால்காரண்ணே ஒரு 8 வந்துட்டு போனேன். இது என்னன்னு தெரில, கொஞ்சம் படிச்சு சொல்லுண்ணே. டீச்சர் ட்ரைனிங் பரீட்சைக்கு வந்திருக்கு. அப்படியா? சரிண்ணே. தூக்கிட்டு வரேன். தொட்டிச்சு நாமே இல்லையாத்தா, இப்படி பண்ணிவிட்டேயாத்தா. உலகத்திலே செத்ததுக்கு பிறகு காதலை சொல்றது நானாக தான் இருப்பேன். நான் உன்னைய எங்கேயாவது பார்க்கும்போது, உன் நினைப்பு வரும்போது விரும்பிடக்கூடாதுன்னு சாமி கும்பிட்டேன். சமீபத்தில் நீ என்னை எப்படி விரும்புகிறேன்னு கேள்விப்பட்டு ஆடி போயிட்டேன். அப்போ இருந்து உன்னைய பக்கத்தில் பார்க்கணும், பேசணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ராசி இல்லாதவன்
கடைசி வரை அந்த கொடுப்பனை இல்லாமல் போச்சு. இனிமேல் இருக்காது. ஏன்னா எக்காலிக்ஸில் பாதியை குடிச்சிட்டு இந்த லெட்டர் எழுதுறேன். நான் சாகிறது தான் நியாயம்னு பட்டுச்சு. உன்னை தவிர தோட நிறைய பார்த்துருச்சு. உன் கூட வாழ்ந்திருந்தேன்னா இந்த உலகத்திலே கொடுப்பனை ஆனவளாக இருந்திருப்பேன். 7 வயசில் இனி உன்னைய பார்க்கக்கூடாதுன்னு நினச்சேன். விதி பார்க்க வச்சிருச்சு. இனி ஒரு துளி நேரம் கூட உன்னைய பிரியக்கூடாதுன்னு நினச்சேன். என்னை படைச்சவன் தான் பெரியவன். பிடிச்சவன்ட்டு பிரிச்சுட்டான். கடைசி வர காலம் எனக்கு என்ன சொல்ல வந்துச்சுன்னே தெரியல. ஏய் ரொம்ப நேரம் வச்சிருக்க கூடாது. ஒதுங்கப்பா, தூக்குப்பா. ஏய் பாடம் திருப்பி ஏய் பாடம் தூக்குப்பா. ஏய் தூக்குப்பா.